வணக்கம். நான் உங்களுடைய நிக்சன். பிரான்ஸ் தேசத்திலே பல்லாயிரக்கணக்கான தேவாலயங்கள் இருக்கின்றன. அதில் பிரபலமான தேவாலயங்கள் ஒரு சிலவற்றில் இந்த ஷாட் திரு மாதா திருத்தலம் வெகு சிறப்பாக இருக்கின்றது. இது பாரிஸிலிருந்து 150 கிலோமீட்டருக்கு அப்பால் உள்ளது இந்த திரு ஆலயம். இந்த திருத்தலத்திற்கு பிரான்சில் இருக்கும் அனைத்து மக்களும் வருகை தருவார்கள். அதிலும் சிறப்பாக இலங்கை தமிழர்கள் சார்பாக ஒவ்வொரு வருடத்திலும் மே மாதம் கடைசி ஞாயிற்றுக்கிழமை இந்த இலங்கையர்களுக்கான இந்த பெருவிழா இடம்பெறும். அது இன்று இடம்பெற இருக்கிறது. அதற்கு பல வழிகளிலிருந்தும் செல்லும் எங்களுடைய ஆயிரக்கணக்கான மக்கள்களில் நாங்கள் பாரிஸிலிருந்து இப்போது புறப்பட இருக்கின்றோம். இதோ பாருங்கள், இந்த பஸ்ஸிலே 80-90 பேர் பயணிக்க இருக்கிறோம். ஓகே, நாங்கள் திருத்தலத்திலே சந்திப்போம். இப்போது ஷாட் திருத்தலத்துக்கு வந்து சேர்ந்து விட்டோம். இப்போது அணி அணியாக மக்கள் வந்த வண்ணம் இருக்கிறார்கள். இங்கே மழையும் சாதுவாக பெய்த வண்ணம் இருக்கின்றன. ஆலயத்தின் உள் செல்லும் போது இந்த கையில் அணியப்பட்டிருக்கும் இந்த தாளுடன் தான் உள் செல்ல முடியும். சரி, இப்போது உணவருந்திக் கொண்டு கொஞ்ச மக்கள் இருக்கிறார்கள். இன்னும் 2 மணி நேரங்களில் திருப்பலி ஆரம்பமாகும். ஆலயத்தினுள் சென்ற பின் மிகுதி. இப்போது மழை அமைதியாகி வெளிச்சம் வந்துவிட்டது. இன்னும் 1.5 மணி நேரங்கள் இருக்கின்றன. இப்போது பாருங்கள், முதலுதவி சிகிச்சை நிலையம், போலீஸ் பாதுகாப்பு போன்ற பல சகல வசதிகளுடன் இந்த திருப்பலி இன்று இடம்பெறும். அப்போது இந்த மாதாவின் அருளை பெறுவதற்காக கூட்டமாக மக்கள் திரண்டு உள்நோக்கி சென்று கொண்டிருக்கிறார்கள். இது 1800ஆம் ஆண்டு பெரும் நெருப்பெரிவுக்குள்ளான இந்த ஆலயம் இப்போது அன்றிலிருந்து இன்று வரை சகல பாதுகாப்பு திருத்த வசதிகளுடன் இன்றும் திருப்பலிகள் இடம்பெற்ற வண்ணம் உள்ளன.
ஷாட் நகரில் அருள் பாலித்துக் கொண்டிருக்கும் எங்கள் அன்னையின் ஆலயத்திலே ஆசீர்வாதத்தை பெற்று அனைத்து மக்களும் வெளியேறிக் கொண்டிருக்கிறார்கள். இந்த நேரத்திலே எங்கள் ஷாட் நகர் மாதா பேரருள் அவர்களுக்கு வழங்க வேண்டும் என்று அந்த மாதாவிடம் வர வேண்டி